கட்டாயமாக கடன் வசூல் தமிழகத்தில் புதிய சட்டம், புதிய மசோதாவை தாக்கல் செய்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரவலா ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. அதை பத்தி தான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம். அந்த மசோதால என்னெல்லாம் சொல்ல வராங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதாவது கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, 5 லட்சம் வரை அபராதம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, கடன் வசூல் செய்யும் போது வலுக்கட்டாயமாக கடன் வசூலிக்கும் பொழுது துன்புறுத்தினால் அவர் அதன் காரணமாக தற்கொலை செய்து கொண்டால் அந்த தற்கொலைக்கு கடன் கொடுத்த நிறுவனங்களே பொறுப்பேற்க வேண்டும். அதாவது தற்கொலைக்கு தூண்டியதாக கருதப்படும். இது ஒரு கிரிமினல் கேஸாக மாறும் அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்ததாக, கடன் பெற்றவரையோ அல்லது அவரது குடும்பத்தினரையோ நிறுவனம் மிரட்டவோ சொத்துக்களை பறிமுதல் செய்யவோ கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கடன் வாங்கினவராக இருக்கலாம் அல்லது அவரை சார்ந்த குடும்ப நபர்களாக இருக்கலாம், யாரை துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4வது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடன் பெறுவோருக்கும் கடன் வழங்கும் நிறுவனத்திற்கும் இடையே உள்ள பூசல்களை தீர்த்து கொள்ள தீர்ப்பாயரை தமிழகம் தீர்ப்பாயரை அரசு நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை கொடுத்திருக்காங்க. இது வரவேற்கத்தக்க ஒன்றுதான். யாருக்கு என்றால் கடன் வாங்கினவர்களுக்கு. இதுல நம்ம 2 டைப்பா பார்க்க போறோம். ஒண்ணு கடன் கொடுத்தவர், இன்னொன்று கடன் வாங்கினவர். நம்ம அடுத்தது நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடன் வாங்குவோரை பற்றி பார்க்கலாம். எதுக்கெல்லாம் லோன் தருவாங்கன்னு பாத்தீங்கன்னா, சிறு தொழில் கடன், வீட்டுக்கடன், அடமான கடன், இந்த மாதிரி நிறைய கடன் இருக்கு. பர்சனல் லோன், அதாவது தனிநபர் கடன் அப்படின்னு சொல்லி நிறைய லோன் இருக்கு. அப்போ இந்த எல்லா லோனையும் இந்த நிறுவனங்கள் கொடுக்க தயாராக இருக்கும். ஆனா நம்ம கடன் வாங்குபவர் இதை ஒரு பொருட்டாக எடுத்து அதை வாங்கலாம். அது வாங்கி தன்னுடைய பேர்டனை, அதாவது பொறுப்புகளை நிறைவேற்றி கொள்ளலாம், திருப்பி அவர் அடைக்க வேண்டும். ஆனா இப்போது பணக்கடன் ஆன்லைன் வாயிலாக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பேங்கர்ஸ் நிறைய போன் கால்ஸ் பண்ணுவாங்க, சில டைம் நேர்ல அட்டன் பண்ணுவாங்க, வந்துட்டு அடிக்கடி ரொம்ப அதாவது கடனை வாங்குவதற்கு அவர்கள் முற்படுவார்கள். அவருக்கு ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க அந்த தொழிலாளர்களுக்கு, அந்த ஏஜென்சிக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மார்க்கெட்டிங் அவர்கள் செய்வார்கள். அவர்களை வாங்க வைத்து அவர்கள் கடனில் சிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும். அப்போ இதுவும் ஒரு வகையான ஒரு டார்ச்சர் தான். அடுத்தது, இவர் ஒரு சில லோன் கட்டிட்டாரு, சிலது கட்ட முடியாம போகுது. அப்போ அந்த மாதிரி சமயத்துல பேங்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது கடன் கொடுத்த நிறுவனங்கள் அவரை துன்புறுத்த ஆரம்பிப்பார்கள். மிரட்டுவது, அடிப்பது, வாகனத்தை பறிமுதல் செய்வது அப்படின்ட்டு நிறைய அவர்களை துன்புறுத்துவதற்காக சில பல காரணங்களை அவர்கள் செய்வார்கள். சில நேரத்துல சொத்தை பறிமுதல் செய்வதற்கும் வாய்ப்புண்டு. இதனால அந்த கடன் வாங்கின நபருக்கு வீணான மன உளைச்சல், வீணான ஒரு மனபாரம் ஏற்படுகிறது. அதனால் இந்த சட்டம் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு சட்டம் தான். இருந்தாலும் இந்த முழு வீடியோவை பாருங்க. இதோட கடைசி எண்ட்ல நான் எல்லா காரியத்தை யாருக்கெல்லாம் இது முக்கியம் அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதனால என்ன பண்ணும், மன உளைச்சல் ஏற்பட்ட ஒரு நபர், கடன் வாங்கின நபர் தற்கொலை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த தற்கொலைக்கு கடன் கொடுத்த நிறுவனமே பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். அது தற்கொலைக்கு தூண்டியதாக அந்த சட்டம் சொல்லுகிறது. அடுத்தது, இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் இயற்றப்பட்ட இந்த தமிழக அரசு முன்வந்துள்ளது. இது தொடர்பான சட்ட மசோதாவை துணை முதல்வர் தாக்கல் செய்திருக்கிறார்.
அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, கடன் வழங்குபவரை பற்றி நம்ம பார்ப்போம். கடன் வழங்குபவர்னா பேங்கர்ஸ். இதுல பேங்கர்ஸ் வந்து 2 டைப்பா இருக்காங்க. ஒண்ணு வந்து ஆர்பிஐ அண்டர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கினவங்க இருப்பாங்க. ஆர்பிஐல ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாதவங்க நான் பேங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களும் கடன் கொடுக்க முற்படுவார்கள். இதுல அதே மாதிரிதான் அடமான கடன் இருக்கும், வீட்டு கடன் இருக்கும், கல்வி கடன் இருக்கும், தனிநபர் கடன் இருக்கும், இதர கடன்கள், ஏனைய கடன்கள் இருக்கிறது. அப்போது அந்த கடன்கள் எல்லாம் இந்த நிறுவனங்கள், கடன் கொடுக்கும் நிறுவனங்கள், பேங்கிங் செக்டார், அதாவது பேங்கிங் செக்டார், நான் பேங்கிங் செக்டார் இதெல்லாமே கொடுப்பாங்க. அதாவது நான் பேங்கிங்னா ஆர்பிஐ கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாத ஆளுங்க. அப்போ அன்ரெஜிஸ்டர்ட் பேங்கிங் கம்பெனிஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கடன் கொடுத்த இதன் அடிப்படையில் கடன் வழங்குபவர்கள் கடன் கொடுக்கின்றனர். கொடுத்த கடனை திருப்பி கேட்க சட்டத்தில் வழிவகை உண்டு. இது எப்படி நம்ம இந்த மசோதாவை பாஸ் பண்றாங்களோ அதே மாதிரி இதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட சட்டத்திலையும் கடன் கொடுக்கும் நிறுவனங்களுக்கும் சில உரிமைகள் உண்டு. ஆனாலும் அந்த சட்டத்தில் எந்த ஒரு விதத்திலும் கடன் வாங்கியவரை துன்புறுத்த கூடாது. அதுதான் முக்கியம். இதுல முதல்ல அவங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் பேங்கர்ஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிமாண்ட் நோட்டீஸ் அவங்களுக்கு அனுப்பணும். இந்த மாதிரி இவ்வளவு பேலன்ஸ் உங்களுக்கு இருக்கு, 3 மாசம் டியூ இன்னும் நீங்க தொடர்ந்து கட்டாம இருக்கிறீங்க, அதனால நீங்க கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்ட் நோட்டீஸ் அவங்களுக்கு அனுப்பணும். இதுதான் பேங்கர்ஸோட ஒரு லயபிலிட்டி, பொறுப்பு. அடுத்தது, அந்த நோட்டீஸ்க்கு அவரு எந்த பதிலும் சொல்லல அப்படின்னா, அந்த அசெட் 3 மாசம் வரைக்கும் பேங்க் லோனே கட்டல அப்படின்னா, அந்த அசெட் நம்ம அடமானத்திற்கு வைக்கப்பட்ட அந்த சொத்து என்பிஏ, நான் பர்ஃபார்மிங் அசெட் என்று அவர்கள் எழுத்துப்பூர்வமாக அந்த கடன் வாங்கின நபருக்கு இன்டிமேஷன் கொடுக்க வேண்டும். எழுத்து மூலமாக, லெட்டர் மூலமா கொடுக்கலாம், தபால் இமெயில் மூலமா கொடுக்கலாம், அந்த மாதிரி பல விதமான முறையில அவருக்கு கம்யூனிகேட் ஆகணும். ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் அதையும் கொடுக்கலாம். அப்போ இந்த மாதிரி அவர் இன்டிமேஷன் அவருக்கு சென்றடைய வேண்டும். யாருக்கு? அந்த கடன் வாங்கின நபருக்கு இந்த நிறுவனங்கள், பேங்கிங் செக்டார் பண்ணணும். அப்பவும் அந்த நபர் தன்னுடைய நிலுவைத் தொகையை கட்டவில்லை என்றால் ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷனா ஏலம் விடுவதற்கு பேங்கிங் செக்டார் ரெடி ஆயிடும். அப்படின்னா அதுவும் எழுத்துப்பூர்வமாக அந்த கஸ்டமருக்கு, அதாவது கடன் வாங்கினவருக்கு இன்டிமேட் பண்ணணும். இன்டிமேட் பண்ணிட்டு தான் எல்லாமே நடக்கணும். நீங்க கடன் அடைக்கல, அதனால இது எங்களுடைய ரைட்ஸ் சொல்லிட்டு யாருமே பண்ணக்கூடாது, எந்த பேங்கர்ஸும் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு ஒரு அவகாசம் கொடுக்கணும், அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அப்போ ஆப்ஷன் நாங்க விட போறோம் அப்படின்னு சொல்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்கும்போது அவரு அலர்ட் ஆக ஆரம்பிச்சிருவாரு. எவ்வளவு நிலுவைத் தொகை இருக்குது, எவ்வளவு வட்டி நமக்கு சேர்ந்து இருக்குது, என்ன தண்ட தொகை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையே அவரு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பேங்கிங் செக்டார் கஸ்டமருக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கணும். இப்போ அப்பவும் அவர் ஆப்ஷன் சேல்ல அவரு ஆப்ஷன் இன்டிமேஷன் கொடுத்தும் அவர் கேட்கல அப்படின்னா, பேங்கிங் என்ன பண்ணுவாங்கன்னா, டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல பேங்கர்ஸ் வழக்கு தொடரலாம். அதாவது ரெக்கவரி ப்ரொசீஜரை மேற்கொள்ளலாம். வழக்கு தொடர்ந்துதான் மேற்கொள்ளணும். அதே மாதிரி வழக்கு தொடர்றதுக்கு முன்பாகவும் அவருக்கு ஒரு இன்டிமேஷன் போகணும். அப்போ அதனால கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம இது வரைக்கும் கட்டல, அதனால பேங்க் கோர்ட்டுக்கு போகுது அப்படின்னா நம்ம அதுக்கு கட்டுறதுக்கு என்னாவது வழி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு பேங்கர்ஸ் தான் கொடுக்கணும். அதனால
டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல், டிஆர்டி அப்படிம்பாங்க. அது மூலமா ட்ரிபியூனல்ல வழக்கு தொடரலாம். அடுத்தது இதெல்லாம் சரின்னு பார்த்தா கடைசி வரைக்கும் அவர் கட்டவே முடியல. அப்போ அவருடைய பேங்கிங்ல சப்மிட் பண்ண பேப்பர்ஸ் இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அது ஃபோர்ஜரி டாக்குமெண்டா அல்லது ஃப்ராடு டாக்குமெண்டா இருந்ததுன்னா, ஃப்ராடு, ஃபோர்ஜரி சிக்னேச்சர் இது ஏதாவது இருந்ததுன்னா அதை வச்சு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாம். அவர் மேல கிரிமினல் கேஸ் ப்ரொசீடிங் பண்ண முடியும். யாரு? பேங்கிங் கம்பெனி கஸ்டமர் மேல, அதாவது வாடிக்கையாளர் கடன் வாங்கினவர் பேரில் இதுதான் பண்ணணும். இது எல்லாமே லீகல் ப்ரொசீடிங் ஆக்டிவிட்டிஸ். இதை விட்டுட்டு பேங்கர்ஸ் வேற முறையில கையாளக்கூடாது. அதாவது வலுக்கட்டாயப்படுத்தக்கூடாது, அவரை துன்புறுத்தக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது, அவங்க வீட்டு முன்னாடி போய் நிற்கக்கூடாது. நான் ஒரு ஆப்ஷனை பார்த்தேன். ஒரு வீட்டு லோன் வாங்கியிருக்காரு ஒருத்தர், அவரால் கட்ட முடியல, 3 டியூக்கு மேல போயிடுச்சு. அதனால அந்த வீட்டை காலி செய்ய சொல்லிட்டு ரொம்ப அந்த பிரைவேட் பேங்க் ரொம்ப கட்டாயப்படுத்துது. காலியாக சொல்றாங்க. அதே மாதிரி இந்த வீட்டின் சுவரின் 4 பக்கத்திலும் இந்த வீடு அடமானத்தில் உள்ளது, இதில் மீட்க முடியவில்லை, அதனால் வாங்குபவர்கள் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு எழுத்தில் அந்த வெள்ளை சுவரில் எல்லா ஜெனரல் பப்ளிக்கும் தெரியற மாதிரி பண்றாங்க. இதனால அந்த கடன் வாங்கின நபருக்கு, அந்த கஸ்டமருக்கு எவ்வளவு ஒரு மன உளைச்சல் இருக்குன்னு பாத்துக்கோங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதனால இதுல சட்டத்துல என்ன சொல்லியிருக்கோ அதைய ஃபாலோ பண்றது பேங்கிங் கம்பெனிஸ்க்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி கடன் வாங்கின வாடிக்கையாளரும் திருப்பி செலுத்துவதற்கு நமக்கு தகுதி இருக்கிறதா, நமக்கு சரியான ஒழுங்குமுறையான வருமானம் இருக்கிறதா என்று கணித்து வேண்டுமென்றால் எடுத்துக்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் விட்டுவிட வேண்டும். அவர்கள் கட்டாயப்படுத்துகிறார்கள் என்பதற்காக லோன் வாங்கி சிக்காம நம்ம பார்த்துக்கிறது, நமக்கு கிடைச்ச ஒரு பெனிஃபிட், சுதந்திரம், அதையும் நம்ம மீறாம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதற்கான ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா கமெண்ட்ல நீங்க பதிவு பண்ணலாம். தேங்க்யூ.